வக்கரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது தன்னையே அறியாமல் பல நன்மைகளை செய்யும் அப்படிங்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்றாங்க. அபரவிதமான யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் கதவை தட்டக்கூடிய ஒரு நேரம். புத பகவானும் உங்களுடைய குரு பகவானும் கிரக பரிவர்த்தனா செய்து இந்த வருடம் ஆரம்பிக்கிறதுனால பரிவர்த்தனா யோகம் அப்படிங்கிறதுனால புதிய வீடு சொத்து வாகன வாய்ப்புகள். என்னடா இது இப்பதான் கொஞ்சம் கூட லைஃப் டேக் ஆஃப் ஆகல, இருந்த நிலைமையிலே போயிட்டு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ மறுபடியும் ரிவர்ஸ் கியர் போட்டு நம்மளை பின்னாடி இழுக்க போகுதா கிரகங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்படுவது புரிகிறது. ஆனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. 2026ங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மைல்கல்லாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். பிகாஸ் நீங்கள் பண்ணக்கூடிய சில சாதனைகள் இந்த ஆண்டு வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அஸ்வதி, பரணி, கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நேயர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். வருகின்ற 2026ஆம் ஆண்டு நமது மேஷராசிக்கு அஸ்வதி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நேயர்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடைபெறப் போகிறது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். புலிப்பாண்டி சித்தர் என்ன சொல்லியிருக்கார், மற்ற ஜோதிட அரிச்சுவடிகள் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத தெளிவாக பார்க்குறோம். மேஷராசின்னு எடுத்துட்டாலே பொதுவாக பலவிதமான நன்மைகளை நல்ல குணங்களை கொண்ட ராசி. என்ன அடிக்கடி ஒரு முன்கோபங்கள் அப்படிங்கிறது வரும், ஷார்ட் டெம்பர், திடீர்னு தொட்டத்துக்கெல்லாம் கோவப்படுறது. ஏன்னா மேஷத்திற்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் ரத்தத்துக்கு அதிபதி. ரத்தம் உஷ்ணமானால் ப்ரெஷர் அதிகமாகுது, ப்ரெஷர் அதிகமானால் கோபங்கள் வருது. அந்த கோபம் நிரந்தரமாக இருக்காது, சட்டுன்னு 5 நிமிஷத்தில் கம்மியாகி. இருந்தாலும் பலவிதமான பூமிகாரகன், சகோதரகாரகன், மருத்துவகாரகன் நிறைய சொல்லலாம் மேஷராசிக்கு அதிதேவதையான செவ்வாயை பற்றி. அப்பேற்பட்ட தங்களுக்கு இந்த ஆண்டு பலாபலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். மேஷராசி அப்படின்னு எடுத்துட்டால் மிகச் சிறப்பான ஒரு அமைப்பில் வருஷ ஆரம்பத்திலேயே 3ஆம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார். வக்கரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது தன்னையே அறியாமல் பல நன்மைகளை செய்யும் அப்படிங்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம். வக்கரகதியில் கிரகம் ஏற்பட்டால், அதுவும் குரு போன்ற நல்ல கிரகங்கள், குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க. குருவை போல நல்ல கிரகங்கள் வக்கரகதி அடையும் பொழுது நமக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் பெறலாம். வக்கரகதியாக இருந்து கொண்டு குரு பகவான் 7ஆம் பார்வையாக சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரனை பார்க்கிறார். மிகச்சிறப்பு. பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணலாம். விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படும். அபரவிதமான யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் கதவை தட்டக்கூடிய ஒரு நேரம். விவசாயிகள் அப்படின்னு எடுத்துனோம்னா இந்த ஆண்டு 2026ல் நமக்கு ஒன்றுமே இல்லை, இடத்த வித்தரலாம், சைட் போட்டுடலாம், ரியல் எஸ்டேட் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களாம் கூட மீண்டும் விவசாயம் பண்ணலாம். அந்தளவு யோகங்களை வாரி வழங்கக்கூடிய அளவில் குரு பார்வைப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, புரோக்கேஜ், கை மாற்றி விடக்கூடியவர்கள், உணவு தொழில், தின்பண்டங்கள், டீ ஷாப், பேக்கரி, இந்த மாதிரி உணவு தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், ரிசார்ட்ஸ், லாட்ஜ், தங்கும் விடுதிகள் வைத்து நடத்தக்கூடியவர்கள், தொல்லியல் துறை இதில் பணியாற்றக்கூடியவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், புதிதாக கண்டுபிடிக்கக்கூடியவர்கள், விஞ்ஞானிகள், குறிப்பாக சொல்லப்போனால் மருத்துவத்துறை, மருத்துவ மாணவர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ கல்வி கற்கக்கூடியவர்கள், மருத்துவமனை நடத்தக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஆண்டு. எதிர்பார்க்காத ஒரு பெயர், புகழ், அந்தஸ்து நமக்காக இதெல்லாம் கிடைக்குது, நாமளே அதிசயமாக பார்க்கக்கூடிய ஒரு நேரம். மருத்துவத்துறை சிறந்து விளங்கும். நெடுஞ்சாலைத்துறை, நெடுஞ்சாலையில் பணியாற்றக்கூடியவர்கள், கட்டுமான பணியாளர்கள், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடியவர்கள், சின்ன சின்ன வேலை, அதில் செங்கல் எடுத்து கொடுக்குறவங்க பெரிய ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், பெரிய சிவில் இன்ஜினியர் வரைக்குமே செவ்வாய் 7 குரு பார்வைப்படுது. மிகச்சிறப்பு. அந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் மிக மிக உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறார். விஞ்ஞானிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படும். ஆராய்ச்சியாளர்கள், தொல்லியல் துறை, கட்டுமான தொழில் இதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மை. திருமண பிராப்தி ஏற்படும். தள்ளிப்போன திருமணம் இந்த ஆண்டு கண்டிப்பாக நடைபெறும். பல நாட்களாக ஜாதகத்தில் அது சரியில்லை, இந்த தோஷம் அந்த தோஷம் தட்டி கழிச்சுட்டே இருக்காங்க. வயசாச்சு, இதை அமைஞ்சா அதை அமைய மாட்டேங்குது, அதை அமைஞ்சா இதை அமைய மாட்டேங்குது, இப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு விவாக பிராப்தி அப்படிங்கிறது ஏற்படுது. அதே மாதிரியே வம்சவருத்தி, குழந்தை பாக்கியம் ஏற்படுது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நடைபெறுகிறது. எண்ணிய காரியங்கள் ஈடேறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. பொருளாதார மேன்மை உண்டாகும். இந்த ஆண்டு புதிய தொழில் துவங்கலாம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் கல்வி முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பையும் கொடுக்கிறார். வருஷ ஆரம்பத்தில் 5ல் கேது இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வெள்ளங்க விவகாரங்கள் விலகும்.
சட்ட ரீதியான பிரச்சனைகள், நீதிமன்ற பிரச்சனைகள் விலகும். சட்டம், நீதிமன்றம், காவல்துறை, இராணுவம், சினிமா, பத்திரிகை, பிரஸ், மீடியா இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவர்கள் சாதிக்கலாம். வாகன சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கு யோகம். குறிப்பாக சொல்ல போனால் மேஷராசி அப்படின்னு எடுத்துட்டோமேயானால் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்களில் 100க்கு 95% நன்மைகளை பெறுகிறீர்கள். அதில் குறிப்பாக எடுத்துனோம்னால் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் 100க்கு 100% நன்மைகள். கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்கள் இவர்களுக்கு 99% நன்மைகள். சுயதொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் இந்த மாதிரி தொழிலில் ஈடுபடக்கூடியவர்கள், தனியார் துறையில் ஈடுபடக்கூடியவர்கள், கணினி மூலம் தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கும் 100% நன்மைகள் ஏற்படுது. மிகச் சிறப்பான ஒரு ஆண்டாக தான் வரக்கூடிய புத்தாண்டு தங்களுக்கு விளங்குது. இந்த ஆண்டு தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை, அனுகூலமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3. இந்த ஆண்டு முழுவதும் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். அன்பார்ந்த நேயர்களே, நாம் இதுவரைக்கும் பொதுவாக கோச்சார ரீதியான கிரகங்களை வைத்து, நான் முதல்ல சொல்லியிருக்கேன், கோ அப்படின்னா கிரகங்கள், சாரம் அப்படின்னா பயிற்சியாகுதல். அப்போ இந்த 9, அதாவது கோள்களின் சாரம் கோச்சாரம்னு சொல்லுவாங்க. கோள்கள் சாரம்னா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது. நாமெல்லாம் எப்படி அங்கே ஒரே இடத்துலையே உட்காந்துருக்க முடியாது. நான் உட்காந்துருக்கேன்னா இங்கேயே 24 மணி நேரம் உட்கார முடியாது. அங்கேயும் இங்கேயும் அலையிற மாதிரி கிரகங்களும் ஒரே ராசியிலேயே, ஒரே இடத்துலையே, ஒரே வீட்டிலேயே இருக்காது. வீடுன்னு சொல்லக்கூடியது தான் ராசிகளைத்தான் வீடுன்னு சொல்லுவோம். நமக்கு வீடுங்கிற மாதிரி நம்ம கிரகங்களுக்கு வீடுன்னு சொல்லக்கூடியது இந்த 12 ராசிகள். ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒவ்வொரு ராசி சொந்த வீடு. சொந்த வீடாக இருந்தாலும் அந்தந்த வீட்டிலே அந்தந்த கிரகங்கள் தங்காது. ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிண்டும் வந்துட்டும் இருக்கும். அதற்கு கால அவகாசங்கள் உண்டு. சூரியன்னா 1 மாத காலம், சந்திரன் 2.5 நாட்கள், செவ்வாய், புதன், சுக்கிரன் 1.5 மாதம், சனி பகவான் 2.5 ஆண்டுகள், ராகு கேது 1.5 வருஷம், குரு பகவான் 1 வருஷம். இப்படி பயிற்சியாகி கொண்டு இந்த 1 வருஷத்துக்குள்ளே இந்த குரு, ராகு, கேது இவாள்லாம் பயிற்சியாவா 2026க்குள்ளே. அதெல்லாம் வச்சு தான் நம்ம என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே பயிற்சியாகி நமக்கெல்லாம் என்னென்ன நன்மை தீமைகளை கொடுக்குது அப்படிங்கிறத ஜென்ரலாக பொதுவான பலன்களாக பார்த்துருக்கோம், காம்பவுண்டாக. அது போக அவரவர்களுக்கென்று ஒரு சொந்த ஜாதகம் இருக்கும். நாம் பிறந்த நேரத்தில் இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா இந்த நேரம், இந்த நட்சத்திரம், இந்த ராசி, இந்த லக்னம், இதில் இப்போ என்ன 9 கிரகங்களும் இந்த டைமில் என்னென்ன கட்டத்தில் இருக்கோ அது இப்போ பிறக்கிற குழந்தைக்கு சொந்த ஜாதகமாக அமையும். இந்த சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது தான் 100க்கு 100% அவன் தலையில் எழுதக்கூடிய விதி. அது பிரகாரம் தான் அன்றாட நடக்கும். மற்றபடி இந்த கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் பொதுவான பலன்களை குறிக்கும். 10ஓட 11 அப்படி சொந்த ஜாதகத்தில் நம்ம குறிப்பிடக்கூடிய பலன்கள் மாறவே மாறாது. இதுதான் நடக்குன்னா அவனுக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக இதுதான் நடக்கும். மேஷராசியில் பிறக்கிறான், ஒருத்தன் முதலமைச்சராக இருக்கலாம், ஒருத்தன் ரொம்ப லோவில் இருக்கலாம், ஒருத்தன் கையில் அடிபடலாம், ஒருத்தன் கை நல்லா இருக்கலாம். இதெல்லாம் பொது பலனில் வராது. இண்டிவிஜுவலாக தனியாக எனக்குன்னு நான் பார்க்கும் பொழுது எனக்கு இந்த நேரத்தில் இந்த கஷ்டங்கள் தான் வரும், இதைத்தான் நான் அனுபவிப்பேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு சொந்த ஜாதகம். அப்போது நம்ம என்ன தான் இந்த புத்தாண்டு பலன்களை நான் தெளிவாக விரிவாக சொல்லியிருந்தாலும் எதற்கும் ஒரு முறை நமது நேயர்கள் தங்களுடைய சொந்த ஜாதகத்தை முழுமையாக பார்த்து தெரிஞ்சு இந்த வருஷத்தில் நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதை பண்ணலாம், இந்த நன்மைகள் இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் நமக்கு நடக்க போகுது, அந்த அரிய வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்படிங்கிறதெல்லாம் அதை வச்சு தான் இன்ன தசாபுத்திகள் நடக்குது, இன்ன லக்னம் நமக்கு, இன்ன கிரக நிலவரங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அவசியம் வாழ்க்கையில் ஒரு தடவை சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஸ்க்ராலிங்கில் என்னுடைய நம்பரான 9865 98370 இந்த நம்பர் என்னுடைய நம்பர், இது வரும். இதற்கு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சு வச்சு முழுமையாக உங்களுடைய சொந்த ஜாதகத்தை 9 கிரகங்களையும் ஆராய்ந்து பார்த்து கொண்டு தெரிஞ்சுருந்தீங்கன்னா அதில் ஏதாவது பரிகாரங்கள் இருந்தாலும் அதை பண்ணிட்டு அதிலிருந்து அன்றோடு வெளியில் வந்துட்டோம்னால் வாழ்நாள் முழுவதும் இந்த 9 கிரகங்களும் நமக்கு எப்போவுமே இடையூறுகள் செய்யாது, நமக்கு சாதகமாக இருக்கும். இதுதான் மெயின் பாயிண்ட். அதில் ஏதாவது ஒரு சின்ன கரும்புள்ளி, சின்ன ஒரு தோஷம் இருந்தாலும் எந்த நல்லது வந்தாலும் நம்மளால் அதை அனுபவிக்க முடியாத ஒரு கஷ்டத்தில் இருந்துருப்போம். இது முக்கியமான கருத்து, தெரிஞ்சுக்கணும். அதனால் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை விலகி நீங்கள் எல்லாம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். முதல்ல கவனிச்சிங்க அப்படின்னா மேசராசிக்கு எடுத்தவுடனே எல்லாரும் இப்போ என்ன பயப்படுறாங்க அப்படின்னா, சுவாமி 7.5 சனி ஆரம்பிக்க போகுதுன்றாங்க, ரொம்ப பயமாக இருக்கு அப்படின்னு தான் நிறைய மேஷராசிக்காரங்க நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. அந்த சனி பயிற்சி அப்படிங்கிறத நிறையா விஷயங்கள் இருக்குது. முதல்ல நான் இதை கொஞ்சம் தெளிவுபட உங்களுக்கு சொல்கிறேன். சனி பயிற்சி அப்படிங்கிறது 7.5 சனி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா,
அதில் வந்து நிறைய விதங்கள் இருக்குங்க. உங்களுடைய பிறந்ததுலேருந்து முதல்ல வருது இல்லையா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு லைஃப் டைமில் ஃபஸ்ட்டு நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு 7.5 சனி, செகண்ட் டைம் அனுபவிக்கக்கூடிய ஒரு 7.5 சனி, தேர்டு டைம் அனுபவிக்கக்கூடிய ஒரு 7.5 சனி, ஃபோர்த்து டைம் அனுபவிக்கக்கூடிய ஒரு 7.5 சனி. அதான் அதிகமாக நிறையா நபர்கள் அஞ்சாவது இதெல்லாம் அணிவிக்கலாம் ரொம்ப கஷ்டம். சரி, ஃபஸ்ட்டு டைம் அனுபவிக்கிறதுங்கிறது எப்படி வரும்னா, பிறந்ததுல கூட சில பேர் 7.5 சனியிலே பிறப்பாங்க. அதே மாதிரி 25 வயசு 22 23 வயசு வரைக்குமே அதுக்குள்ளேயே வந்துடும். அதுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு இதில் 7.5 சனியை அனுபவிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, அதான் அந்த 25லேருந்து 55 வயசு, அதே மாதிரி 55லேருந்து 85 வயசு, 85லேருந்து அதுக்கு மேலே எதுனாலும் 4வது பாவம். முதல்ல வருவது முதல் சுத்து, 2வது சுத்து, 3வது சுத்து, 4வது சுத்துன்னு வச்சுங்க. முதல்ல வருவது அதற்கு பெயர் வந்து மங்கு சனி அப்படின்னு பேர். 2வது வருவதற்கு பொங்கு சனி அப்படின்னு பேர். 3வது வருவது போக்கு சனி. 4வது வருவது தான் மரண சனி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போது இதில் என்ன விஷயம்னா, ஃபஸ்ட்டு தடவை உங்களுக்கு சனி பகவான் வரார் அப்படின்னா, உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய விஷயங்கள், செயல்பாடுகளை எல்லாம், உங்களுடைய கர்மாக்களை எல்லாம், அதாவது உங்களுடைய விஷயங்களை எல்லாம் மந்தமாக்குவார், ரொம்ப ஸ்லோ செய்வார். அதற்கு மங்கு சனி அப்படின்னு பேர். அடுத்த 2வது தடவை வரக்கூடியது உங்களுடைய கீர்த்திகளை அபிவிருத்தி செய்வார். வேலை நேரம் கூடுங்க, அதில் மாற்றமே கிடையாது. வேலை நேரம் சனி பகவானுடைய, அதாவது 7.5 சனி நடக்கிறப்போ 8 மணி நேரம் செய்யக்கூடிய வேலை அல்லது 10 மணி நேரம் செய்கிற வேலைன்னா 12 மணி நேரம் 14 மணி நேரம் கூட செய்ய வேண்டிய வேலை இருக்கும். வேலை நேரம் கூடும், அது ஒன்றும் கொல்லவே முடியாது. ஆனால் அதற்குண்டான கீர்த்திகள், அதற்குண்டான வெகுமதிகளும் கூடும். அதை நல்லா புரிஞ்சுங்க. அதே மாதிரி 3வது தடவை வரக்கூடியது கர்ம சாவல்யங்களை தரும். நீங்கள் செய்திருக்கக்கூடிய சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா இருக்கு இல்லைங்களா, இந்த வினைகளை எல்லாம் உங்களை விட்டு போக்கும்படியான செயல்பாடுகளை செய்வார். அதற்கு போக்கு சனி அப்படின்னு பேர். 4வது வருவது தான் மரண சனி, அதாவது ரொம்ப கண்ட பலனை கொடுப்பார். உயிர் கண்டங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு 4வது பாவத்தில் வரும். சரி, இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம். இப்போ நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை வச்சு, இந்த சனி பகவான் சொன்னீங்களா, அதை வச்சு முதல்ல மேசராசிக்காரங்க இப்போ உங்களுக்கு எத்தனாவது தடவை சனி பகவான் வராரு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதை வச்சு தான் அடுத்து நீங்கள் என்ன செய்யணுங்கிறத செய்யணும். நீங்கள் ஒரு வேளை மங்கு சனி காலம் சிறு வயதாக இருக்கீங்கன்னா ஒரு பெரிய ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்ல முடியாது. 2வது தடவை வரும்போது கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வேலை நேரம் அதிகரிக்கும், ஆனால் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் செய்வார். அதுக்கு என்ன செய்யணும்னா, பொதுவாக எந்த சனி பகவான் வந்தாலும் சனிக்கிழமையில சனி பகவானை கும்பிடுங்க. ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடுங்க. பல தடவை சொல்கிறோம், அதே தான் உங்களுக்கும் சொல்கிறேன். எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவானுக்கு உண்டான அந்த தானியம், ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு விதமான தானியம், அதில் சனி பகவானுக்கு உண்டான பிரத்யேக தானியம் அப்படிங்கிறத கவனிச்சிங்க அப்படின்னா, அது வந்து இந்த எள்ளு தானியம், கருப்பு எள்ளு. அதனால் அந்த எள்ளுலேருந்து வரக்கூடியது தான் நல்ல எண்ணெய். அதனால் நல்ல எண்ணெய் விட்டு அதிலேயே கருப்பு எள்ளு விட்டு கருப்பு வஸ்திரத்தினால் கொண்டதான அந்த தீபத்தை ஏற்றும் பொழுது சனி பகவானினுடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். அதனால் வந்து இந்த சனி பகவானுக்கு உண்டான இந்த எள்ளு தீபத்தை ஏற்றி வந்தங்க. ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடுங்க. சனி பகவானுடைய உபாதை வெகுவாக குறைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர் ஆஞ்சநேய பகவான். அதனால் ஆஞ்சநேயர் சனி பகவானை கும்பிடுறது 7.5 சனி காலத்தில் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்குங்க. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்போது குரு பகவானுடைய சஞ்சாரம் ரொம்ப நல்லா இருக்குது. புதிய மாற்றங்கள், செயல்பாடுகளிலே நல்ல மாற்றங்கள், அதாவது புதிய வகையான முன்னேற்றத்தை நோக்கியபடியான செயல்பாடுகளை எல்லாம் தருகிறார். அவருடைய மாற்றம், அதாவது குரு பகவானுடைய மாறுறது வந்து 4ஆம் பாவத்துக்கு மாறுறதுனால, 12ஆம் பாவத்துக்கு 4ஆம் பாவத்துக்கு போகிறதுனால புதிய வீடு, சொத்து, வாகன வாய்ப்புகள் வாங்கக்கூடிய ஒரு யோக பலனை தருகிறார். அதே போல் ராகு பகவானும் 11 கேது இருக்கனால வெளியூர் வெளிநாடுகள் செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை தருகிறார். சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஆரம்பத்திலேயே என்ன கவனிச்சிங்க அப்படின்னா, புத பகவானும் உங்களுடைய குரு பகவானும் கிரக பரிவர்த்தனை செய்து இந்த வருடம் ஆரம்பிக்கிறதுனால பரிவர்த்தனா யோகம் அப்படிங்கிறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குது. நல்ல பலன்கள் கொண்டதாக இருக்கிறது. சனி பகவானையும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா இந்த 2026 மேசராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். சிவாய நமக. அதனால் இந்த மாதிரி சொன்னக்கூடியதான் இந்த வழிபாடுகளை செஞ்சு வாங்க, ரொம்ப நல்ல பலன், உங்களுடைய பலன் உண்டு.
அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா பலரும் கேட்கக்கூடியதான ஒரு கேள்வி என்னன்னா, ஏன் சுவாமி சனி பகவான் என்னையே சென்டர் பண்ணி அட்டாக் பண்ணுறாரு, என்னையவே டார்ச்சர் பண்ணுறாரு, எனக்கு மட்டும்தான் இப்படி செய்வாரா அப்படின்னா நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. சனி பகவான் அப்படிங்கிறவர் வந்து தர்ம கர்மாதிபதி. பல தடவை சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன். தர்ம கர்மாதிபதியாக உள்ளவர் சனி பகவான். இந்த சனி பகவான் அப்படிங்கிறது நம்மளுடைய என்னென்ன சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மாக்கள் நாம் செய்திருக்கின்றோமோ அந்த கர்மாக்களுக்கு உண்டான ரெக்கார்டாக இருக்கிறது சனி பகவான்கிட்ட தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஏதாவது தவறு செஞ்சுருக்கீங்க, ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவருடைய தசாபுத்தி காலம் அல்லது அவருடைய 7.5 சனி காலம் வர்ற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவார். அப்படியே விட்டுருவார் உங்களை. நீ செய்ப்பா, நீ செய்ப்பா, நீ செஞ்சுக்கிட்டே இருப்பா, நான் வரப்பா, அவங்ககிட்ட வரும்போது உன்னை பிடிச்சிக்கிறேன்ப்பான்னு அப்படியே உட்காந்துருப்பார். ரெக்கார்டை மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவருடைய சஞ்சார காலம் 7.5 சனி வர்றது, அதான் பாத சனி, ஜென்ம சனி, விரய சனி, இந்த மாதிரி என்னுடைய காலம், அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, இந்த மாதிரியான சனி காலங்கள் வருது இல்லையா, அல்லது அவருடைய தசைகள், புத்தி காலங்கள், இது வரக்கூடிய அமைப்பு, அது வரை அவர் பொறுத்துட்டு இருப்பார். அது வரும்போது என்ன பண்ணிடுவார், நீங்கள் என்னென்ன நல்லது பண்ணியிருக்கீங்களோ அதற்கு உண்டான நல்லதை செய்வார். நீங்கள் என்னென்ன கெடுபலன் செஞ்சுருக்கோ அதுக்கு உண்டானதை அப்படியே ரிப்பீட் பண்ணுவார். அதனால் சனி பகவான் தனியாக உங்களுக்கு எந்த விதமான கெடுபலனும் தரப்போகிறதே கிடையாது. அவர் என்ன உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரால், ஏற்ற வீட்டுக்காரரால், அது மாமனா, மச்சானா, அங்காளியா, பங்காளியா, உங்களையே வந்து அவர் இது பண்ணுறதுக்கு. அதனால் அவர் வந்து நீங்கள் செஞ்ச பாவ புண்ணிய ரெக்கார்டு அவர்கிட்ட இருக்குது. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதையே ரிட்டர்ன் அடிக்கிறார் உங்களுக்கு. வேறு ஒன்றுமே அவர் கிடையாது. அதனால் அதாவது ஞானசம்பந்தர் வந்து இதில் சொல்கிறது போல், ஆசரே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. அதாவது சிவன் அடியார்களாக இருக்கக்கூடியவங்க முறைப்படி அவங்களுடைய தீட்சை பெற்று ஒரு நல்ல கர்மாக்களை எல்லாம் வைத்துக்கொண்டு நல்ல ஒரு சத் புருஷர்களாக வாழக்கூடிய அடியார்கள் ஆகியவங்களுக்கு அது வந்து ஏதோ ஒன்று, சிவபக்தனா சிவபக்தன், விஷ்ணு பக்தனா விஷ்ணு பக்தன், எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறாங்களோ அந்த தெய்வ இதிலே முறைப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த நவகிரகங்களும் நன்மையே செய்யுன்றாங்க. அதனால தான் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே அப்படின்னு ஞானசம்பந்தர் கோளறு பதிகத்தில் பாடுறாரு. அது மாதிரி நம்மளும் இறைவனை வழிபாடு செஞ்சு வந்தோம்னா அந்த நவகிரகங்கள் நமக்கு நன்மையே தரும், பூர்ணமான வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இந்த 2026 உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல சுபிக்ஷத்தையும் நல்ல ஏற்றமான சூழ்நிலைகளையும் வழங்க வேண்டும்படியாக பிரார்த்தனை செய்கிறேன். சிவாய நமஹ. மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கான புது வருட பலன்கள் இந்த 2026 உங்களுக்கு என்ன தரப்போகிறது? இந்த வருஷம் உங்களுக்கு அலைச்சலையும் நிறையா தரும், கஷ்டம் நிறையா இருக்கும். என்ன சார் எடுத்தவொடனே எப்படி சொல்கிறீங்க? ஆமாங்க, உங்களுக்கு அலைச்சல் இருந்து, உங்களுடைய வேலையில் கடுமையான போட்டி இருந்து, வேலையில் கடுமையான உழைப்பு இருந்ததுன்னா அது கஷ்டம் தானே. அந்த காலத்துலலாம் வந்து ஒரு வயசு பொண்ணு கல்யாணம் ஆகிட்டு ஆசீர்வாதம் கேட்க வந்தால் அந்த பொண்ணுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வயசான பாட்டியெல்லாம் உன்னோட நெத்தி போட்டு அழிக்க உன்னோட தாலியை பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அது யாரால் பண்ண முடியும்னா குழந்தையால் மட்டும்தான் பண்ண முடியும். அதாவது ஒரு குழந்தை பிறந்தா இதெல்லாம் நடக்கும். தாலியை பிடிச்சி இழுக்கும், அம்மாவோட நெத்தி போட்டு அழிக்கும். இது வந்து நெகட்டிவ் கிடையாது, அமங்கலம் கிடையாது, இது சுபமான விஷயம். அது மாதிரி உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் அதை கஷ்டத்தை கொடுக்கும். உடல் மேனி கஷ்டம் படக்கூடிய நேரம் இது. ஸோ அதனால் வந்து நீங்கள் கஷ்டப்படுறதுனால கெடுதல் கிடையாது. கஷ்டப்படுறதுனால என்றைக்குமே வந்து தங்கத்தை நெருப்பில் போட்டு வாட்டினா தான் அது வந்து பொருளாக கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் வந்து கஷ்டப்பட்டால் தான் ஜெயிக்க முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை சம்பந்தமாக, தொழில் சம்பந்தமாக இந்த வருடம் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பல பேர்த்துக்கு வேலை இருக்குது, படிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ஏற்ற வேலை கிடைச்சிருக்காது. சார் நான் படிச்சிருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆனாலும் எனக்கு ஏற்ற என்னோட எக்ஸ்பீரியன்ஸை மதிக்கிற மாதிரி வேலை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கிற குழந்தைங்க தங்களுடைய மேல் படிப்பை முடித்து சாதனை செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்தில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறதுனால இந்த வருஷம் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நிறையா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகளுடைய வளர்ச்சியின் காரணமாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கணவருடைய இல்லை மனைவியுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பீங்க. உங்களுடைய தனிப்பட்ட முயற்சி மட்டும்தான். இந்த ராசியில் பிறந்தவங்க பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம்
வளர்ச்சி ஏற்படும். வளர்ச்சியின் காரணமாக செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர்த்துக்கு ஃபாரின் போகிறதுக்கோ இல்லை வெளியூர் ட்ராவல் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் வருது. இந்த ட்ராவல்னால உங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். இன்ஃபேக்ட் அதிர்ஷ்டமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 2026ங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மைல்கல்லாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். பிகாஸ் நீங்கள் பண்ணக்கூடிய சில சாதனைகள் இந்த ஆண்டு வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் தான் முதல்ல இருக்கீங்க, முதல் ராசி. இந்த வருஷத்தினுடைய கூட்டுத்தொகையும் 1 தான் வருது. அதாவது 2026க்கு கூட்டுத்தொகை 1 வருது. இதனால் தலைமை பண்பு உங்களிடமிருந்து வெளிப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணுறவர் இல்லை வேலையில் இருக்கிறவராக இருந்தால் உங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும். அதனால் உங்களுக்கு சில புதிய இடமாறுதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வெளியூருக்கு போயிட்டேன்னா விரயஸ்தானத்தில் சனி இருக்கார். எங்கேயாவது குடும்பத்தை விட்டு ஒரு சின்ன ட்ராவல், ஒரு 1 hour ட்ராவல், 2 hour ட்ராவல் தள்ளி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா உடனே நான் குடும்பத்தை பிரிக்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் வெளியில் போனீங்கன்னா குடத்தில் இட்ட விளக்காக இல்லாமல் குன்றின் மேல் ஏற்றப்பட்ட விளக்காக மிளிரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில் பிறந்தவங்க என்ன பரிகாரம் பண்ணால், இந்த வருஷம் முழுக்க மாசாந்திர பரிகாரங்கள் நம்ம சொல்லிட்டு வரோம் சில சேனலில். ஆனால் நம்ம டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாயாரை போற்றுங்கள். இந்த வருஷம் 4ஆம் இடத்துக்கு குரு சம்மந்தப்படுறதுனால உங்களுடைய தாய் வழி உறவுகள், குறிப்பாக தாயாரிடம் மனஸ்தாபம் இல்லாமல் தாயாருடைய பிரதாபங்களை பேசி, அவங்கக்கிட்ட நெகட்டிவ் இருக்கோ பாசிட்டிவ் இருக்கோ அதை பற்றி இல்லை, நல்ல விஷயங்களை மட்டும் பேசி அவங்கள பற்றி பெருமையாக பேசி அவங்க சந்தோஷப்பட்டாங்கன்னா, முடிஞ்சதுன்னா இந்த வருஷம் நீங்கள் உங்கள் கையில் பணம் வந்துடுது அப்படின்னா உங்களுடைய அம்மாவுக்கு, அதாவது உங்கள் தாயாருக்கு ஒரே ஒரு வளையல் வாங்கி கையில் ஒரு 2 வளையல் போடுங்க. இந்த கையில் ஒரு வளையல், அந்த கையில் ஒரு வளையல் போடுங்க. உங்களுடைய வளர்ச்சி அமோகமாக இருக்கும், தடைகள் விலகும். இந்த 2026 புது வருஷத்துக்கான பலன்களை இப்போ நம்ம பார்த்தோம். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். எல்லாமே நல்லதாக இருக்குது. பட் இருந்தாலும் இந்த பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படி பொருந்துறது, ஏன்னா லக்னத்துக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் எண்ணில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேரில் வரலாம். இல்லை வாட்ஸ்அப் எண்ணில் நீங்கள் பலன்களை அறிந்து கொள்ளலாம், ஆடியோ பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு தனி கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய 2026வது ஆண்டை வெல் பிளான்டு ஆண்டாக அமைத்து வளர்ச்சியை நோக்கி பயணிக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். அதில் இந்த மேஷராசிக்கு ஏற்கனவே 7.5 சனி துவங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது, இப்போ தான் கொஞ்சம் கூட லைஃப் டேக் ஆஃப் ஆகல, இருந்த நிலைமையிலே போயிட்டு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ மறுபடியும் ரிவர்ஸ் கியர் போட்டு நம்மளை பின்னாடி இழுக்க போகுதா கிரகங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்படுவது புரிகிறது. ஆனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. காரணம், குரு உங்களுக்கு கேந்திரத்தில் நிற்க போகிறார் 2026. அப்போ கேந்திரஸ்தானம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பாக்கியங்களை தரக்கூடியது. குரு இது போன்ற ஒரு சுகஸ்தானங்களில் நிற்கும் பொழுது அவர் நிறைய முன்னேற்றங்களை உங்கள் லைஃப்பில் கொண்டு தருவார். அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் அனைத்துமே சுபீட்சம் அடையும். அந்த வகையில் உங்கள் லைஃப்பில் நிறைய நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உருவாகவே போகிறது. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. சரி, சனி எங்கே சார் நிற்பார் அப்படின்னா, சனி 2027 வரைக்குமே 12ஆம் வீட்டில் தான் நிற்க போகிறார். அதுதான் அந்த 7.5 சனி நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, ஒரு பயத்தை உங்களுக்கு உண்டு பண்ணி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவுமே பயப்படுவதற்கான ஒரு காலகட்டம் கிடையாது இந்த 2026 பொறுத்த வரைக்கும். எப்போதுமே சனி முன் ராசியில் நிற்கும் பொழுது அதற்கான ஒரு சில அறிகுறிகள் தான் காட்டுவாரே ஒழிய அதற்கான முழு வீரியமிக்க பலன்கள் அப்படிங்கிறது 2027 தான் உங்களுக்கு உங்கள் ராசியின் மீதே அமரும் பொழுது தான் அது முழுமையான கெடுபலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். நிறைய காலதாமதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அப்போ தான் நடக்கும். 2026 பொறுத்த வரைக்கும் நிறைய முயற்சிகள் நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஏகப்பட்ட முயற்சிகள் நீங்கள் செய்து ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகவே போகுது. அதில் டவுட் இல்லை. பட் உங்களுக்கு லைஃபே டோட்டலாக புரட்டி போட்டுருமா, எனக்கு கஷ்டத்தை கொடுத்துருமா அப்படின்னு கேட்டால்
அது கிடையாது. அது உங்களுக்கு வந்து நிச்சயம் வந்து இந்த காலகட்டத்தில் நல்லதாகவே அமையப் போகிறது அப்படிங்கிறத உறுதியாக நம்ம சொல்ல முடியும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குருவுடைய அருள் வந்து உங்கள் லைஃப்பை மேம்படுத்தும். ஏதோ ஒரு காரணங்களால் உங்களுக்கு வரவேண்டிய தொகை கைக்கு வராமல் இருந்த சூழ்நிலைகள் மாறி, இப்போது உங்களுக்கு கைக்கு அந்த பணம் வந்து சொத்து பத்துகள் வாங்கக்கூடிய காலமாக இந்த 2026 இருக்கும். கையில் ஒரு பைசா இல்லை, சொத்து வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அது நிகழும்போது உங்களால் நம்ப முடியும். ஏன்னா உங்களுடைய ராசியின் அதிபதியே செவ்வாய். செவ்வாய்க்கு சுகம் அப்படிங்கிறது எதன் மூலமாகனா நிலப்புலன்களால் அல்லது அசையா சொத்துக்களால் அப்படின்னு கூட சொல்லலாம். அது வந்து ரொம்ப வளம் பெறக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்கு. எல்லாத்துக்கும் மேல குருவை வந்து பொன்னவன் அப்படின்னு சொல்லுவோம். தங்கத்தை தரக்கூடியவர் குரு பகவான். அப்போ உங்களுக்கு அவர் வந்து தங்கத்தை தருகிறார், உங்களுக்கு பொற்செல்வத்தை தருகிறார். நீங்க சனியை நினைத்து கவலைப்பட தேவையில்லை. சனி வந்து என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா, ஃபுல் ஸ்பீட் பிரேக் கிடையாது. அதாவது டோட்டலாக உங்களை வந்து ஒரு இடத்துல ஸ்டாக்னண்ட்டாக தேங்கி நிற்க விட போவது கிடையாது. உங்களை வழி அனுப்ப தான் போகிறார், உங்களை முன்னோக்கி செல்ல வைக்கத்தான் போகிறார். கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக செல்ல வைப்பார். ஆனால் நீங்கள் இந்த காலகட்டத்தை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொத்து பத்துக்களை சேர்ப்பீர்கள். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது 2026க்கான மேஜரான கிரகங்கள் உங்களுக்கு என்ன நன்மை பண்ண போதா தீமையை பண்ண போதா அப்படிங்கிறத எல்லாமே இப்போ நீங்கள் விரிவாக உங்களுக்கு புரிந்திருக்கும். அதுலேயும் வந்து முழுமையாக நம்ம வாழ்நாள் முழுமைக்குமான நன்மைகள் கிடைக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணுங்கிறத நான் பகுதியின் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்திருப்பேன். அது என்னன்னா, எண்கணித ரீதியாக ஒரு மனிதனுக்கு உங்களுடைய பிறந்த தேதியின் படியும் கூட்டு எண்ணின் படியும், அது ஒவ்வொரு டேட் ஆஃப் பர்த்துக்கும் டோட்டல்னு ஒன்று இருக்கும் இல்லையா. உதாரணத்திற்கு 1/1/2026னா அது அப்படியே ஒரு பேப்பர் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போட்டிங்கன்னா வரக்கூடிய கூட்டுத்தொகையும் ஒன்னோட ஒன்று நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா 2ஆம் எண் வருவதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்து பிறந்த தேதி கூட்டு எண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த 2 எண்களுக்கும் பொருத்தமானதாக ஒருவருடைய பெயரை திருத்தி அமைத்து கொள்ளும் பொழுது, நல்லா கேட்டுக்கோங்க, உங்கள் பெயரை முழுசாக மாற்றுவது கிடையாது, திருத்தி அமைத்து கொள்ளும் பொழுது அந்த இடத்துல உங்களுடைய பெயரே மந்திரமாகவும் உங்களுடைய உடலை இயக்கக்கூடிய எந்திரமாகவும் உங்கள் லைஃப் செயல்பட ஆரம்பிச்சிடும். எத்தனையோ பெரிய பெரிய மனிதர்களுடைய வாழ்க்கையை வந்து புரட்டி போட்டிருக்கு இந்த எண்கணித பெயர் அப்படிங்கிறது. ஏஆர் திலீப்பாக இருந்தது வரைக்கும் அவருக்கு கிடைக்காத வாய்ப்புகள் அவருடைய திறமையை மகுடத்தில் ஏற்றி வைத்தது ஏஆர் ரஹ்மான் என்று மாறிய பொழுது. இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது மாதிரி எல்லா பெரிய மனிதர்களுக்குமே இயற்பெயர்னு ஒன்று இருக்கவே செய்துச்சு. அது கொடுக்காத வாய்ப்பை அவர்களுடைய லக்கியான நேம் நம்பர் வந்து உருவாக்குனுச்சு. இதை பார்க்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் பெயர் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் இலவச பொது பலன்களாக தருவதாக இருக்கேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய முழு பெயர், அப்புறம் உங்களுடைய வியாபார பெயர். ஏதாச்சும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா வியாபார பெயரையுமே நீங்கள் அனுப்பலாம். பிறந்த குழந்தைக்கு நீங்கள் பேர் எதுவும் உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அந்த குழந்தையுடைய பிறந்த தேதியும் பேரையுமே கூட நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அவங்களுக்கு அது பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவல்களை நான் அனுப்பி வைப்பேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறதையுமே அதில் நான் தெளிவாக சொல்லுவேன். என்னுடைய அனுபவத்தில் இந்த 20 வருட காலத்தில் நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கை வந்து ஏற்கனவே இருந்த நிலையை விட அப்படியே மாறி இருக்கு. ஸோ அதற்கான வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு இப்போது வழங்கி இருக்கிறார். உங்களுடைய பெயர் பொருந்தவில்லை என்றால் நீங்கள் என் மூலமாக நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் லைஃபுமே மாறும் அப்படிங்கிறதுக்கு இறைவனே வந்து உத்தரவாதம். அப்படிங்கிறதுனால என்னுடைய வாக்கில் நான் இறைவனை முன்னிறுத்தி தான் நான் வந்து பலனை சொல்கிறேன். அதுதான் என்னுடைய கிளையண்ட்ஸையுமே வாழ வைக்குதுங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இந்த 2026 உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டாக அமையட்டும் என்று கூறி அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.